Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the JavaScript series, நம்ம பார்க்க போகிறது டைப் கன்வர்ஷன்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி ட்ரிவியா கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம். ஆனால் அதுக்கும் முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஆஸ்ட் அருண் அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோ சேவ் ஆப்ஷன் ஆன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. நான் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்மளோட HTML சீரீஸில் நான் எப்படி ஆட்டோ சேவ் பண்ணுங்கிறதெல்லாம் போட்டிருந்தேன். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இடையில மாற்றாமல் போயிட்டேன். ஓகே, ஸோ எப்படி ஆன் பண்ணிடலான்னு பார்த்துடலாம். VS கோடில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு உங்களுக்கு விண்டோஸ்னால் கொஞ்சம் செட்டிங்ஸ் வேறு இடத்துல இருக்கும். செட்டிங்ஸ் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, சேவ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அதில் நான் வந்து இப்போ இந்த ஆஃப்டர் டிலே அப்படிங்கிற செட்டிங் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னா ஆன் ஃபோக்கஸ், ஆன் விண்டோ சேஞ்ச், இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் விண்டோ சேஞ்ச்னா இப்போ நீங்கள் வேறு ஒரு விண்டோ போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அது சேவ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, எனேபிள் பண்ணிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ், ட்ரிவியா கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் வந்து மாடல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம அந்த ப்ரௌசரில் ரன் பண்ணுறப்ப அந்த பாப்அப்ஸ் வரதெல்லாம் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துருந்த டாஸ்க் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் வாங்கி அதில் உங்களோட நேம் என்னங்கிறத இன்புட்டாக வாங்கி அந்த இன்புட்டை இதுதான் உங்கள் நேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபார்ம் கேட்டு இது பண்ண சொல்லி, அதுதான் வந்து டாஸ்க் ட்ரிவியா கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ அதை இப்போ நம்ம பண்ணிடலாம். இப்போ நான் வந்து என்ன இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல அதை சேவ் பண்ணிக்கலாம். trivia.js. ஓகே, ஸோ இன்புட் இஸ் ஈக்குவல் டு ப்ராம்ப்டில் தானே வாங்குவோம். ஸோ ப்ராம்ப்ட் ஆஃப் இதில் நான் கொடுக்க போகிற ஸ்ட்ரிங் வந்து வாட் இஸ் யோர் நேம். ஓகேவா, செமிகோலன். அடுத்த லைனில் இந்த இதில் கொடுக்குற ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ப்ராம்ப்ட்டுக்கு அவங்க கொடுக்குற ஆன்சர் வந்து இங்கே இன்புட்டில் சேவ் ஆகிருக்க போது. இது நம்ம அடுத்த கன்ஃபார்மில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணி இதுதான் அவங்க பேரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், கன்ஃபார்ம் ஆஃப், அண்ட் கன்ஃபார்ம்லேயே அவங்க கொடுக்குறத வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அவுட்கம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். கன்ஃபார்மில் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா ட்ரூன்னு வரப்போகுது, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு வரப்போகுது. ஸோ இதில் வேரியபிளோட கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேக்டிக் யூஸ் பண்ணுறேன். இஸ் யோர் நேம் அப்படின்னு போட்டு பேக்டிக் யூஸ் பண்ணி இங்கே உள்ள வேரியபிள்ஸ் எப்படி போடுவோங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுதான் அதை யூஸ் பண்ணுறேன் நான் இங்கே இன்புட். ஸோ இன்புட்டுங்கிற வேரியபிள் இந்த இடத்துல ஃபில் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், console.logல இந்த அவுட்கம்மை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, அவுட்கம்மை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ரன் பண்ணலாம். இது வந்து ப்ரௌசரில் ரன் ஆக வேண்டிய ஒரு இது model.html அங்கே தான். ஓகே, ஃபைன். நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இதை வந்து HTML-ஆக இது பண்ணியிருக்கணும் இல்லையா ரன் பண்ணுறதுக்கு. இந்த model.html-லேயே நான் போய் இதை சேவ் பண்ணிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்ட் அப்படியே எரேஸ் பண்ணிடலாம். இது போன வீடியோவில் நம்ம பார்த்தது. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படியே டேரெக்டாக இது பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் ப்ரௌசரோட அந்த கன்சோலில் பேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் ஒர்க் ஆகும். நான் இப்போ முதல்ல இதில் பண்ணி காட்டுறேன். கூகுள் க்ரோம், வாட் இஸ் யர் நேம் அப்படின்னு கேட்குது. நான் கோம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேன்னு கொடுத்தோன்னா இஸ் யர் நேம் கோம்ஸ் அப்படின்னு சொல்லி என்கிட்ட திரும்ப கேட்குது. அதுக்கும் நான் ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்பெக்டில் போயிட்டு கன்சோலில் போய் பார்த்தா ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி HTML இதில் தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக இங்கே கூட கொடுக்கலாம். ஆனால் என்ன, மொத்தமாக கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும். ஒன்று ஒன்றா கொடுத்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். கொடுத்து கட்டுவா. ஸோ இன்புட், முதல்ல இன்புட் லைனை இது பண்ணுறோம். ஓகே, கோம்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இஸ் யுவர் நேம் கோம்ஸ்னு வருது. ஓகே, ட்ரூ வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கன்சோலில் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். HTML-ல பண்ணிங்கன்னா பேஜ் லோட் ஆகிறப்ப தானாக வந்து அது ரன் ஆக போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்த ட்ரிவியா கொஸ்டினோட ஆன்சர். ஃபைன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவலாக நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, டைப் கன்வர்ஷன்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டைப் கன்வர்ஷன்ஸ்னால் என்ன? டைப் அப்படிங்கிறது டேட்டா டைப். நம்ம வந்து இவ்வளோ நாள் பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுதான் டைப்பு. அந்த டைப்பை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டைப்பில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு டைப்பாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறதான் அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். டைப்
கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ ஜென்ரலாகவே நமக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பிரச்சனை, இதை நான் வந்து ஃபார்மேட் இல்லாமல் சேவ் பண்ணிட்டேன். .js. ஓகே, ஸோ இப்போ டைப் கன்வர்ஷன்ஸ் நம்மளை அறியாமையே வந்து தானாக நடந்துட்டு தான் இருக்கு. அது எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு console.log இருக்கு இல்லையா, console.logல ஜென்ரலாக வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம். திஸ் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறது வழக்கம். ஓகேவா, இப்போ இப்படி மட்டும் தான் கொடுப்போமான்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 23. எனக்கு 23 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த ஏஜுங்கிற ஒரு வேரியபிளை இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஜுங்கிறது பிரிண்ட் ஆகும், ஆனால் இந்த console.logக்கு உள்ளே போகிற எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகி தான் அதுக்கப்புறம் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த console.log ஸ்டேட்மெண்ட்லையா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அலர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ராம்ப்டாக இருந்தாலும் சரி, கன்ஃபார்மாக இருந்தாலும் சரி, அங்கே ஆகிற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இம்ப்ளிசிட்டாக தானாகவே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, அதுதான் வந்து நம்ம இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தானாகவே அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுற இன்ஜினே வந்து ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பு கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அதை இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய இடத்துல நடக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். console.logல 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுக்கிறோம், டிவைடட் பை 2 அப்படின்னே கொடுக்குறேன். ஓகேவா, இப்படி பண்ணால் என்ன வரணும், ஆன்சர் கரெக்டாக 1ன்னு வருது பாருங்க. நான் இதை ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன், மேலே இருக்க ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து வேர் இஸ் த ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இதுக்கு பதிலாக இப்போ 2க்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், 21 வேணாம் 12 கொடுப்போம். 12ன்னு பண்ணால் 6ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 12ம் ஒரு ஸ்ட்ரிங்கு, 2ம் ஒரு ஸ்ட்ரிங்கு, 2 ஸ்ட்ரிங்காக கொடுத்தப்பையும் அதால் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி சில ஆப்பரன்ஸ்க்கு மட்டும் இது வந்து இம்ப்ளிசிட்டாக டைப் கன்வெர்ட் பண்ணிக்கும், அதாவது தானாகவே ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப் கன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன் சில ஆப்ரேட்டர்னு சொல்கிறேன்னா, இப்போ டிவிஷன் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன், அதுவும் ஒர்க் ஆகும். ஓகேவா, சப்ட்ராக்ஷன் கொடுக்குறேன், அதுவும் ஒர்க் ஆகும். ஆனால் அடிஷன் மட்டும் ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக 122ன்னு வருது பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் நடக்குது. ஸோ கன்காட்டினேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்ஸ் பற்றி டீப்பாக படிக்கிறப்ப படிக்கலாம். இங்கே என்ன நடக்குதுன்னா, சிம்பிளாக 2 ஸ்ட்ரிங்கையும் இப்படி பக்கத்தில் ஒட்ட வச்சோன்னா என்ன ஆகும், அப்படி வரும். இப்போ என் பேர் வந்து கோம்ஸ். ஓகேவா, கோம்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஐஓன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அப்போ நான் வந்து கோம்ஸ் ப்ளஸ் ஐஓ அப்படின்னு கொடுத்தேன்னா கோம்ஸ் ஐஓ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் நடக்கும். 2 ஸ்ட்ரிங் அப்படி சேர்த்து ஒட்ட வச்ச மாதிரி இங்கே 122 அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷன் இங்கே நடக்காது. ஸோ இந்த இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் தானாக நடக்கும், பட் எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்கும் இல்லை. ஸோ இந்த ஸ்லாஷ் போடுறப்ப, அதாவது டிவைட் பண்ணுறப்ப தானாக வந்து ரெண்டுத்தையும் நம்பர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணி தானாக அது வந்து டிவைட் பண்ணிக்குது. ஆனால் ப்ளஸுக்கு மட்டும் இப்படி பண்ணாது. ஸோ இதுதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். அண்ட் நம்ம இந்த இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் தானாக நடக்குது. இதே இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல எனக்கு இதை வந்து இந்த டேட்டா டைப்பாக மாற்றுன்னு நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். சில லாங்குவேஜில் டைப் கேஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இரும்பை உருக்கி அதை ஒரு ஷேப்புக்கு நம்ம ஊத்துறோம் அப்படின்னா அதை வந்து கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அயன் கேஸ்டிங். இன்னொரு ஷேப்புக்கு அதை மாற்றுறது தான் ஜென்ரலாக கேஸ்டிங். ஸோ அதனால் டைப் கேஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிறைய லாங்குவேஜில். டைப் கேஸ்டிங் ஆர் கன்வர்ஷன் ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ இம்ப்ளிசிட் பார்த்துட்டோமா, இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த console.logல நீங்கள் எந்த டேட்டா டைப் கொடுத்தாலும் அது வந்து தானாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி அந்த தானாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பதிலாக நம்மளாம் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணால் போதும். கீவேர்ட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மேலே இருக்கிற அந்த ஏஜையே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இதோட டைப் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டைப் ஆஃப் ஏஜ் இப்படின்னு போட்டோன்னா என்ன வரும், நம்பர் அப்படின்னு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு அடுத்த லைன்லேயே
ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ திரும்ப கன்சோல் டாட் லாகில் அதே டைப் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, நம்பராக இருந்தது ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. ஸோ ஒரு நம்பராக இருக்கிற டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங்காக மாற்றலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சிம்பிளாக ஒரு இன்புட் வாங்கி ஒரு அவுட்புட் கொடுக்குது. ஸோ நம்பர் டேட்டா டைப்பில் ஒரு இன்புட்டை இங்கே வாங்கியிருக்கு, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஒரு அவுட்புட்டை இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் நல்லா நோட் பண்ணுங்க, கேபிட்டல் எஸ் போடணும் ஸ்ட்ரிங்குங்கிற எஸ்ஸுக்கு. ஸ்மால் கேஸ் லோவர் கேஸ் எஸ் போடாதீங்க, கேபிட்டல் எஸ் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், நம்பரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை அப்படியே ஸ்ட்ரிங்காக மாற்ற போகுது. இப்போ நம்ம டைப் வந்து அது நம்பர்லேருந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஏஜை பிரிண்ட் பண்ணீங்கன்னா அது ஆப்வியஸ்லி 23 தான் இருக்க போகுது. நம்ம அதோட வேல்யூ மாற்றினாலும் அந்த 2 3 அப்படிங்கிற கேரக்டரா இங்க போய் ஸ்ட்ரிங்கா ஃபார்ம் ஆயிக்குதே தவிர அதோட வேல்யூ வந்து இன்னொரு வேல்யூவா மாற போறது இல்ல. 23 அப்படிங்கிறத கொடுத்தோம், இங்க ஸ்ட்ரிங்லயுமே வந்து 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் 2 செகண்ட் கேரக்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப நம்பருக்கு பதிலாக வேற என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம், நமக்கு என்ன தெரியும், பூலியன் தெரியும் இல்லையா? ஸோ பூலியன்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஸ் adult அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். இது வந்து நான் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு பூலியன் வேரியபிள். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கன்சோல் டாட் லாகில் இஸ் adultோட டைப்பை பிரிண்ட் பண்ணுவோம். டைப்பை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து பூலியன் அப்படின்னு சொல்ல போகுது. அண்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அதே வேரியபிளில் இஸ் adult இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஸ்டாட்டிக் ரேஞ்ச்னா இல்லை, ஸ்ட்ரிங் ஆஃப் இஸ் adult அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாமி ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்கே பூலியனாக இருந்தது இங்கே ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதில் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ட்ரூ தான். ஸோ அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து அதை வந்து பூலியன்ல இருந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்ட்ரிங் கன்வர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் இங்கே வரப்போகுது. ஜஸ்ட் அதோட டேட்டா டைப் மட்டும்தான் மாறி இருக்கும். ஸோ இப்போ இதை பூலியனில் நம்ம பண்ணி பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் வேறு எதுக்கு வேணால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு பதிலாக ட்ரூக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன், 123 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இந்த 123 இப்படி தான் இருக்க போகுது. 123.89 அப்படின்னு கொடுக்குறேன், அப்பயும் அதே தான் வரப்போகுது. ஸோ பேசிக்கலாக அங்கே இருக்கிறது அப்படியே தான் வந்து அது ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ண போகுது. இப்போ இதில் வந்து நம்ம நம்பர் டைப் தான் கொடுக்கணுமா அப்படின்னா நம்பர் கொடுத்து பார்த்துட்டோம். இப்போ நல் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, நல் கொடுத்து பார்க்குறேன். இங்கேயும் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் நல் தான் வரும். ஓகேவா? அதோட டைப் வந்து நல் டைப்ல இருந்து ஸ்ட்ரிங் டைப்புக்கு மாறி இருக்கும். ஆனால் அவுட்புட்டில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து அதே நல் தான் வரப்போகுது. இது நீங்கள் அன்டிஃபைன்லேருந்து எதுக்கு பண்ணி பார்த்தாலும் இதுதான். ஸோ ஸ்ட்ரிங் கன்வர்ஷன் இப்படி தான். ஒரு டைப்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரிங்காக, அந்த டைப் வந்து எந்த டைப்பாக இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங் டைப்புக்கு மாற்றணும்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குக்கு அடுத்து இன்னொரு டைப் கன்வர்ஷன், இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா நம்பர் டேட்டா டைப். ஓகே, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் நம்பருக்கு மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே ஏஜ், லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 23ன்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் 23ன்னு போடக்கூடாதுல்ல, ஏஜ்ன்னு போடணும். ஓகே, இப்போ டைப் ஆஃப் ஏஜ்ன்னு போடுறேன். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு இதை நம்பராக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ நான் வந்து இதே இடத்துல இதை நான் இப்போ பிரிண்ட் கன்சோல் டாட் லாகில் என்ன பண்ணுறேன், ஏஜ் இன்டூ 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ வேலை செய்யும். நம்ம கன்கேட்னேஷனில் தானே பிரச்சனை வரும். ஸோ நான் வந்து கன்கேட்னேஷனே கொடுக்குறேன், +3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது, 233 அப்படின்னு வருது. ஆனால் எனக்கு 23 + 3 26ன்னு வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏஜை நான் நம்பர் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணீங்கன்னா 26ன்னு வருது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக இருக்கிற ஏஜ்
நம்பர் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே கேபிட்டல் என் அகைன் ஸ்ட்ரிங்குக்கு கொடுத்த மாதிரி இங்கேயும் நம்பர்ல என் கேபிட்டல் கொடுத்து ஏஜோட வேரியபிளை கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்பர் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் தான் பிளஸ் ஆப்ரேட்டர் வேலை செய்யும் இல்லையா, ஏன்னா ஸ்ட்ரிங்கா இருந்தால் தானே கன்கேட்டினேஷன் பண்ணுது. ஸோ இங்கே பிளஸ் ஆப்ரேட்டர் வேலை செய்யுது. 23 + 3 வந்து 26 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ பிரிண்ட் ஆயிடுது. ஸோ நம்பருக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எதை வேணால் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரிங்லேயுமே வந்து இப்போ 23ன்னு இருக்குது, இது 23.4ன்னு இருந்தாலும் வேலை செய்யும். 26.4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்பர் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம் நீங்கள் நம்பர் டேட்டா டைப் மூலமாக. அண்ட் நம்பருக்கு பதிலாக இப்போ நான் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. அப்போ வந்து அதில் பூலியன் டைப்பில் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஏஜே நான் கொடுக்குறேன். இங்கே நம்ம வந்து அதோட டைப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். டைப் ஆஃப் ஏஜ். ஓகேவா, இப்போ அதை ரன் பண்ணி பாருங்கள். நம்பராக மாறிடுச்சு. அதோட வேல்யூ என்னவா இருக்கும், லாகில் ஏஜ் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கமாண்டா ஒய் ஆர் யூ கிவிங் மீ எரர், confirm.logன்னு அடிச்சிருக்கேன்ல, console.log ரன் ஆகு. கமான் என்ன வருது, என்ன அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நாட் அ நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ ட்ரூ அப்படிங்கிறத அதால் வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியல. இங்கே ட்ரூங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, அது TRUE அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நான் இதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக ஒரு பூலியன் வேல்யூ ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, 1 அப்படிங்கிற வேல்யூ வந்துருச்சு. ஸோ ட்ரூ அப்படின்னா அதுக்கு அதால் 1 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்க முடியுது. ஆனால் அந்த ட்ரூவையே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்க, அதுக்கு புரியாத ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ வந்து அது நாட் அ நம்பர் சொல்லுது. ஸோ இப்போ எப்போல்லாம் அந்த நாட் அ நம்பர் வரும், நல் கொடுக்குறேன். ஓகே, நல்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வருது, நாட் அ நம்பர்னு வருது. இதே இது நல்ல ஸ்ட்ரிங்காக கொடுக்காம நல்லாவே கொடுத்தா, நல் டைப்லேயே கொடுத்தா அப்போ என்ன பார்த்தீங்கன்னா அப்போ 0 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு வந்து என்னன்னு புரிஞ்சிட்டுனா அது கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ ட்ரூ ஃபால்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ரூக்கு 1 வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி நம்ம ஃபால்ஸுக்கு கொடுத்தோம்னா ஃபால்ஸுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ அதால் நம்பர் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு புரியாத மாதிரி நம்ம ஏதாவது ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோம், ஏதாச்சும் தெரியாத ஸ்ட்ரிங் அதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேஸில் அது வந்து நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லும். என்னடா ஆட்டோ சேவ் வேலையை காட்டுறானா, நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லுது. இப்போ சில லாங்குவேஜஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரூங்கிற ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலே 1 எடுத்துக்கிற மாதிரி, ஃபால்ஸுங்கிற ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலே 1 எடுத்துக்கிற மாதிரி சம் லாங்குவேஜஸ் மைட் பெர்ஃபார்ம் லைக் தட். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. அதுக்கு புரியாத ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா இப்படி தான் பண்ணும். இப்போ 1 2 3 அப்படிங்கிறது ஒரு வேலிடான இதுதான். ஆனால் அந்த 1 2 3 பக்கத்தில் ஒரு கேரக்டரை நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நாட் அ நம்பர்னு வரும். வெறும் 1 2 3 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போ கரெக்டாக கன்வெர்ட் ஆயிடுவான். ஆனால் பக்கத்தில் அதுக்கு தெரியாத ஒரு கேரக்டர் 1 2 3K அப்படின்னு போட்டேன்னா அது நாட் அ நம்பராக மாறிடும். ஸோ எல்லா கேஸ்லையும் அது வேலை செய்யாது. எந்தெந்த கேஸில் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ நல் ட்ரை பண்ணிட்டோம், இன்னும் என்ன ஒன்று மிச்சம் இருக்குது, அன்டிஃபைன்டு மிச்சம் இருக்குது. ஸோ அன்டிஃபைன் ட்ரை பண்ணிடலாம். அன்டிஃபைன்டு பண்ணிங்கன்னா அப்பையும் நாட் அ நம்பர்னு வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லுக்கு 0, ட்ரூக்கு 1, ஃபால்ஸுக்கு 0, அன்டிஃபைன்டுக்கு நாட் அ நம்பர். அண்ட் ஏதாச்சும் அதுக்கு புரியாத ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா நாட் அ நம்பர். பட் நீங்கள் வந்து இப்போ 1 2 3 4 5 6 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கும். டெசிமல் இருந்தாலும் அது நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்பர் டைப்புக்கு கன்வர்ஷன் வந்து நடக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்பர் மாதிரியே இன்னொரு கன்வர்ஷன் நம்மளால் பண்ண முடியும் இன்னொரு டைப்புக்கு. அது என்ன அப்படின்னா பூலியன் டைப். ஓகே, பூலியன் டைப்புக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே. ஸோ இந்த பூலியன் டைப் கன்வர்ஷனில் சில விஷயங்கள் நம்ம வந்து நோட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு கேஸ்லையும் இது ஒரு மாதிரி வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ 1 அப்படிங்கிறது ஆப்வியஸாக ஒரு நம்பர் டேட்டா டைப்பில் இருக்குது இந்த எக்ஸ். இப்போ இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு console.log போட்டுக்கலாம். console.log ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணோன்னா என்ன வருது, நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் இதே எக்ஸை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூலியன்
அகெயின் கேபிட்டல் லெட்டர்ஸில் போடணும், லோவர் கேஸில் போட்டிங்கன்னா வராது, கேபிட்டல் லெட்டர்ஸில் போடுங்க. பூலியன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸை பூலியனாக கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ console.logல டைப் ஆஃப் எக்ஸை பார்க்குறோம், z இல்லை எக்ஸு. அதுக்கப்புறம் console.logல நான் எக்ஸோட வேல்யூவையும் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1 அப்படின்னா அது வந்து அதோட வேல்யூவை ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுது பூலியனுக்கு கன்வெர்ட் பண்ண ஆகிறப்ப. முதல்ல வந்து நம்பர் டேட்டா டைப்பாக இருக்குது, அப்புறம் பூலியன் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ டைப் வந்து பூலியன் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு இருக்குது. இப்போ இதே நான் 1க்கு பதிலாக 0 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஃபால்ஸ் அப்படின்னு வரான். இப்போ நான் வந்து 0க்கு பதிலாக 45 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அப்போ என்ன வருது, ட்ரூ அப்படின்னு வருது. இதே இது -89 889, ஓகே ஃபைன், எக்ஸ்ட்ரா ஒரு 8 விழுந்துருச்சு, பரவாயில்ல, -889 கொடுக்குறேன், அப்பையும் ட்ரூ வருது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது, எனி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூலியனாக கன்வெர்ட் பண்ணுறப்ப 1 அப்படின்னு தான் வரும். ஆனால் 0 கொடுத்தீங்கன்னா அந்த கேஸில் மட்டும்தான் இது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. நான் இப்போ எதுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு சும்மா 3 ஃபங்க்ஷன் பூலியன் ஆஃப்னு போட்டால் பூலியனாக கன்வெர்ட் ஆகும், ஸ்ட்ரிங் ஆஃப்னு போட்டால் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும், நம்பர் ஆஃப்னு போட்டால் நம்பர் ஆஃப் கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிடலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் அவுட்புட் கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி வெப் டெவலப்பர் ரோலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் எம்சிக்யூ ரவுண்ட் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம், 1 0 நம்பர் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ ஸ்ட்ரிங்குக்கு வரலாம். ஓகே, ஸ்ட்ரிங்கில் வந்து நான் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ட்ரூன்னு ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கேன், அதோட டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது, அண்ட் அதை பூலியனாக கன்வெர்ட் பண்ணுறப்போ பூலியனாக மாறுது, அண்ட் ஆன்சர் ரிவீல் பண்ணுறேன், ட்ரூ அப்படின்னு காட்டுது. ட்ரூன்னு கொடுத்தா ட்ரூ அப்படின்னு காட்டுது. இருங்க, இப்போ இருக்குது ட்விஸ்ட்டு, ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், இப்போ என்ன காட்டணும், இப்பயும் ட்ரூ அப்படின்னு காட்டுது. ஸோ அதுக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குனாலே அது ட்ரூன்னு காட்டுது. எப்போ அப்போ இது ஃபால்ஸ்ன்னு காட்டும், ஒரு கேரக்டரும் இல்லாமல் சும்மா ஓப்பன் கோட்ஸ் அண்ட் க்ளோஸ் கோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், அப்போ ஃபால்ஸ் அப்படின்னு காட்டுது. இப்போ ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன் பாருங்க, ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், இப்போ கூட ட்ரூ அப்படின்னு காட்டிடுது. ஸோ அந்த பூலியனுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருந்துட்டாலே அதை ட்ரூவாக மாற்றிடும். எய்தர் நீங்கள் ஒரு வேல்யூ இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸாக காட்டும், இல்லை 0வாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸாக காட்டும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு ஒரு ட்ரிவியா கொஸ்டினாக கேட்கணும்னு நினச்சிருந்தேன், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நான் இப்போ தெரியாமல் ரிவீல் பண்ணிட்டேன், பரவாயில்ல, ஓகே. ஸோ இதுதான் வந்து பூலியன் டைப் கன்வர்ஷன். ஸோ டைப் கன்வர்ஷனில் பேசிக்காக இந்த 3 டைப்புக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர், ஸ்ட்ரிங்கு அண்ட் பூலியன். ஸோ எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரிவியா கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதே கோடு தான் இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணுறப்ப ஃபைனலாக அவுட்புட் என்னவா வரும், எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் ஆஃப்டர் இட் ஹஸ் பீன் கன்வெர்டட் டு பூலியன், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.